வணக்கம் மக்களின் சம் பாருங்க. டிஎன்பிசியில் கேட்ட சம். த யூனிட் டிஜிட் ஆஃப் 46 பவர் 31 இஸ். இதுக்கு யூனிட் டிஜிட் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. இப்போது 46 பவர் 31 இதை சிம்பிளிஃபை பண்ணால் இது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா? அந்த வேல்யூவில் கடைசியாக ஒரு வேல்யூ கிடைக்கும் பாருங்கள், லாஸ்ட் டிஜிட், அதுதான் வந்து யூனிட் டிஜிட் சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இங்கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது 46 பவர் 31 சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் டைம் அதிகமாக போகும். ஸோ இதுக்கு ஈஸியாக ஒரு மெத்தட் சொல்லித்தரேன், அதை மைண்டில் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா கவனிங்க. இதில் 46 இருக்குல்ல, லாஸ்ட் டிஜிட் என்ன? 6 இருக்குது. ஸோ லாஸ்ட் டிஜிட் 6 இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 6 பவர் 31 எடுத்துக்கலாமா? ஸோ இதில் என்ன லாஜிக் அடங்கியிருக்குன்னா நல்லா கவனிங்க. 6 பவர் 1 6 தான் கிடைக்கும். 6 ஸ்கொயர்டு 36 6 கியூப் 6 கியூப்னா 216. 6 பவர் 4னா 1296. இதில் நல்லா கவனிங்க. இதில் லாஸ்ட் இருக்குது தான் யூனிட் டிஜிட். இப்போ பாருங்கள், இது யூனிட் டிஜிட் 6, இதோட யூனிட் டிஜிட்டும் 6, இதோட யூனிட் டிஜிட்டும் 6, இதோட யூனிட் டிஜிட்டும் 6. அப்போது லாஸ்ட் நம்பர் 6 வந்து பவரில் என்ன வந்தாலும் அதுக்கு யூனிட் டிஜிட் 6 தான் வருது. இப்போ இது வந்து சிங்கிள் நம்பர். ஸோ நீங்கள் டபுள் நம்பர் கூட போட்டுக்கோங்க. 16 பவர் 4, 26 பவர் 4. ஸோ இதுக்கும் என்ன பண்ணால் 6ல் தான் முடியும், இதுக்கும் 6ல் தான் முடியும். அப்போது இந்த நம்பர் பாருங்கள் 46, இங்கே 6ல் முடியுதா? அப்போது 6 பவர் எனிதிங் வந்தாலும் இதோட யூனிட் டிஜிட் என்னது? 6 தான். அப்போது ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்க, அதில் வந்து லாஸ்ட் டிஜிட் 6 வந்துச்சுன்னா கண்ணை மூடிக்கிட்டு யூனிட் டிஜிட் 6 நீங்கள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம என் சேனலை ஃபாலோ பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் ட்ரெக்கில் சந்திக்கலாம். நன்றி மக்களே.